ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோனா கிச்சன் தாங்க க்ளீனிங்கு. கிச்சன் க்ளீனிங் வீடியோ பார்க்கலாங்க. ஃபுல்லாக யார் பண்ணாங்க, யார் க்ளீன் பண்ணாங்கன்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனல் யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் போட மாட்டேன்றீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தாங்க வந்து கிச்சன் க்ளீன் பண்ணார். ஃபுல்லாகவே அடிக்கடிக்கு ஹெல்ப் பண்ணுறது அவர் தாங்க. ஃபுல்லாகவே கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவர் தான் எனக்கு. அப்பப்போ எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுங்க. அதனால் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஃபுல்லாகவே அவர் தாங்க பண்ணார். நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஹெல்ப் பண்ணேன். ரொம்ப வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை ஹெல்ப் பண்ணேன். மற்ற வேலை ஃபுல்லாக அவரே பார்த்தாரு. ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சுட்டேங்க. ஒரு பக்கம் சாப்பாடு குழம்பு வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. க்ளீனிங் வேலை தான் நடந்துன்னு இருக்குது. சாமான்லாம் கழுவுணுங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாரு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஃபுல்லாக பாருங்கள். அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஃபுல்லாகவே வீடியோ பார்த்துருப்பீங்க. பையனுக்கு வந்து கையில் ரொம்ப அடிபட்டுச்சுங்க. அவனை வந்து கட்டு போட்டிருக்கோம். மறக்காமல் வந்து பையனுக்கோசம் ப்ரேயர் பண்ணுங்கள். கை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போது சரியானே வருது. கீழே விழுந்துட்டார் மிஷின் மேலேருந்து. முட்டி கொஞ்சம் லைட்டாக க்ராக் ஆனதுனால கட்டு போட்டிருக்கோம். பாப்பா பாருங்கள், பாப்பாவும் 2 பசங்க டிவி பார்த்துன்னு இருக்காங்க. அவள்தாங்க கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிச்சுங்க. எல்லா வேலையிலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு. நான் மட்டும் தனியாக செய்ய மாட்டேன், மொத்தமாகவே அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் எனக்கு வந்து செய்வார். எனக்கு வந்து டஸ்ட்டு அலர்ஜி ஆகிடுங்க. க்ளீன் பண்ணாலே எனக்கு உடம்பு ஒத்துக்காது, ஒரு மாதிரி கோல்டு மாதிரி ஆகிடும். அதனால் அவர் தான் செய்வார். இப்போ கூட எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. ஃபுல்லாகவே அவர் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. மொத்தமாகவே எடுக்க முடியாதுன்னு அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். டிவி ஆண்டியும் சரி, கிச்சனும் சரி, அவர் தான் பாதி வேலை எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு உடம்பு முடியாமல் ஆனால் அவர் தான் ஃபுல்லாகவே வேலை பார்ப்பார். எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துகிட்ருக்கு. வீடியோஸ் வராத காரணமும் இது தாங்க. பையனுக்கு அடிபட்டதுனால தான் நான் வீடியோ போட முடியல. பையன் வந்து விழுந்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப மனசே ஒரு மாதிரி ஆகிட்டேன். சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே இதுவாகிடுச்சு, டவுன் ஆன மாதிரி இருந்தது எனக்கே. அப்புறம் இப்போ பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சரியானே வராரு. இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ திரும்பி வந்து 2வது கட்டணும், கூட்டின்னு போவேன். அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். அதுவும் விலாக் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக அது அப்லோட் பண்ணலை. அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். பாப்பாவை பாருங்கள், ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை. ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணாருங்க அவர். ஃபுல்லாகவே தொடச்சி விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போடுறாரு பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டாரு. நான் வெளியே வச்சுருந்தேன் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு மேலே வச்சுட்டாரு. அடுக்கி எல்லா பாக்ஸும் தொடச்சி நீட்டாக வச்சுருந்தார். ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலெல்லாம் அடுக்கி வச்சுட்டாருங்க. கீழே வந்து மசாலா அதெல்லாம் வந்து அவர் தான் அடுக்கி வைக்கிறாரு. சர்க்கரை, உப்பு எல்லாம் கொட்டிட்டாரு. எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன். நான் எப்போவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன். பட் ரொம்ப முடியாத டைமில் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. அப்பப்போ நீட்டாக தான் இருக்கும். எப்போனா ரொம்ப வேலையாக இருக்குது, காலைல டைமில் ஏஞ்சி வேலைக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி வேலை டைமில் இருந்தால் ஒரு பொறுமையாக செஞ்சுக்க முடியாது.
அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்க போது பொறுமையாக செஞ்சுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை வந்துடும், வராமல் இருக்காது. அப்போ அந்த வேலையெல்லாம் அதை அப்படியே விட்ருவோம், மறந்துடுவோம் செய்கிறதுக்கு. பாருங்கள் நீட்டாக அடுக்கி வச்சுட்டாரு பாருங்கள். ஃபுல்லாத்தையும் மசாலா டப்பாலாம் தொடச்சி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டாரு. அவ்வளோதான் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக பண்ணிட்டாரு பாருங்கள். கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே, பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேன்றீங்க. லைக் போட்டுட்டு பாருங்கள் சேனலை, ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே, பாய்.